நாட்டு மகாராணி நான் எப்ப இந்த அரண்மனை காலத்து வச்சேன் காலை எடுத்து வச்சு நேரத்தை பாருங்க மாமியார தூக்கிடுச்சு ஐயா இன்னும் பொய்தி வழியாங்க யார் யாரு உதவியா அவமானப்பட்டு வந்திருக்கிறேன் அவமானமா அசிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் என்ன சொல்றீங்க நீதான் என்ன காப்பாத்துறமா அப்படியா என்னடா பண்ணா சொல்லிடலாமா ஐயோ கொண்டு வந்த திருமணம் செய்து வச்சிருக்கேன் அழாத சொல்லுன்னா எப்படிப்பட்ட இடத்தில் நான் திருமணம் செய்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய குடும்பத்தை திருமணம் செய்து வச்சிருக்கேன் தங்கையை இந்த வடமதுரைய அம்மாக்கு தான் சொந்தம் சொந்தம் சரிண்ணா எதற்காக வந்தீங்க ஆமா யார் நாத்தனாரு அதுக்கு என்னன்னா அவதான் எனக்கு வாழ மாட்டேன் வாழ மாட்டீங்களா கதைய எங்கேயோ எதிர்பார்த்தேன் கடைசியில் இங்க தண்ட மழை பெய்யுது அண்ணா என் நாத்தனார் யாரு இந்நாட்டு இளவரசினா அவ அழகங்க பூ அழகங்க அவ கோபுரம் சாதாரண குப்பை ஆவல உடனே செட்டுமா அறிவில்லையா வீரமில்லையா விவேகமில்லையா இல்ல எதிர்தான் குறையாக இருக்கிறான் எனக்கு ஆண்மை தான் குறையாக யார சொல்ற ஏய் என்றும் இளமை எதிலும் இளமை நான் இந்த பதினாலு அண்ணா பாருங்க நீங்க ஆய்வு எடுத்தாலும் சரி என்னுடைய நாட்டு சம்மதிக்கவே மாட்டேனா தங்கச்சி ஆசைப்பட்டான்னு தாலி ஆசைப்பட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நாட்டு இளவரசி உப்பு போடுறவங்களுக்கு நான் ஒரு நாட்டு அமைச்சனா உன் கதை எனக்கு தெரியாது நீ 1000 முறை எடுத்து கொடுத்தாலும் சரி திருமணம் தரவே முடியவே முடியாது முடியாதுன்னா இல்லாத பொண்ணு அம்மாக்கு அம்மாவா கீதா நல்ல மாப்பிள்ளை கதை எனக்கு தெரியாது முடியாது எப்போது என் பேச்சை கேட்கவில்லையோ இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழ மாட்டேன் இப்பொழுதே உன் கண்முன்னே மாற்று மறைஞ்சு விடுகிறேன் அட்வான்ஸ் வாங்கின காசு எங்க வச்சுக்கணும் சொல்றாங்க எப்படா வாங்கணும் வாங்கவே இல்லடா ரெண்டு நாள் கொத்தா தர அடிக்கிறாங்க எங்கடா வாங்குறேன் எத்தனை நாட்டு வெள்ள காட்சிலாம் என் மீது ஆசைப்பட்டாலும் தெரியுமா அவளை எல்லாம் விட்டு விட்டு அவளை மீது ஆசைப்பட்டு விட்டு உயிர் போடுது ஆனால் ஒன்று உயிர் போகும் நேரத்தில் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் சொல்லுங்கண்ணா அந்த நல்ல தங்கா இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழக்கூடாது அவளை நீ தொந்தரவு பண்ணணும் அவளை விடக்கூடாது போய் பவுடு கழிச்சுட்டு தூங்க போறேன் நான் என்ன பாவம் பண்ணல அவனும் ஊர் சோறு துண்டு தான் கூத்தாடுறான் நான் மட்டும் டிஃபன் பாக்ஸ்ல கட்டியிருந்தான் நான் வாங்குற சம்பளம் தான் அவனும் வாங்கலாம் 4 மணி ஆக போகுது பையன் பொட்டிக்கிட்டு போய் செத்துட்டானே அவன் போற பஸ்ஸு கவரும் நான் மட்டும் எது கத்திங்க நடக்கணும் அந்த பணியில சாவ போறேன்னா யாரு எந்த ஊரும் நடக்கும் சாப்பிச்சு செத்தாவது இந்த ஊழ
மலை சீர்பட்டம் நான் சாவ போறேன் என் புண்ணி விதிக்கல ஐயோ நான் போறேன் சாவரன்ற தெம்பா சீச்சுக்கிறீங்க மனசாச்சு இல்லாத மக்கள் நான் போய் வரேன் டாடி மானே முன்னாடி இறங்க மாட்டேன் எவனா செஞ்சு வச்சிருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஆசைப்பட்ட என்பதற்காக இந்நாட்டு இளவரசுக்கு திருமணம் செய்து வைத்தார். உன் மீது உயிரையே வைத்திருந்த அண்ணன் செத்துட்டாமா. யாரால? எல்லாம் அவளால. இதே மாதிரி புடிச்சு 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 தோணி கட்சிக்க நல்லா என்ன பண்ணுது? கதையே இடி முதல் கொண்டு அந்த நல்ல தங்காவுக்கு நான் தாண்டா ஐயாம ஒண்ட வந்த பிடாரி ஊட்டு பிடாரி ஓட்டமா. அம்மா இல்லாத பொண்ணு அம்மாவுக்கு அம்மா வந்து நீத்தா காப்பாத்தணும். செத்து போன உயிரா வருவேன். அவள் விட மாட்டேன். இடி முதல் கொண்டு அவளை நான் பாத்துக்கிறேன்டா. போலாமா? உடன் பிறந்த அண்ணன் செத்துட்டுதான் போறான். எப்படியா நகேதி ஆக்குவாடோ? காணவில்லை, என்ன ஆனது தெரியவில்லையே. சரி வருகின்றேன் தங்கா. அண்ணியோட அண்ணன் இருக்கின்றானே ஆலகாலன். அந்த பாவியுடைய கற்பையை கெடுத்து வந்துவிட்டான். உன்னுடைய கற்பையா? எப்படி அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பாவியை குடிச்சுக்கிட்டு போய் செத்துட்டான். அது மட்டும் கிடைக்காதுங்க. ஒருவர் வந்து தக்க சமயத்தில் என்னுடைய உயிரையும் காப்பாற்றி எனது கற்பையும் காப்பாற்றி விட்டாங்கப்பா. உன் கற்பை காப்பாற்றினாரா? இவர் தான் உயிரை காத்த உத்தரவு. உத்தம உத்தம பையன் நல்லா சின்ன எம்ஜிஆர் மாதிரி ஐயா உயிரினும் மேலான உயிரினும் மேலான என் தங்கையின் கற்பையை காப்பாற்றி விட்டது. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. ஆமா, நீங்கள் எந்த நாடு? உங்கள் பெயர் என்ன? நாடு தென்காசிப்பட்டினம். தென்காசிப்பட்டினம். என்னுடைய பெயரோ காசிராஜன். ஆஹா, இருந்தாலும் என் தங்கையின் கற்பையை காப்பாற்றி இருக்கின்றேன். பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, நாடு வேண்டுமா, நகரம் வேண்டுமா, என்ன வேண்டும் என்னுடைய நாட்டு தென்காசி பட்டினத்தில் பொண்ணும் பொருளும் குவிந்து கிடக்கின்றது ஐயா. அதனால் உடைய தங்கையின் மானத்தை காப்பாற்றி எனக்கு பரிசு தர ஆசைப்படுகின்றீர்கள். எனக்கு எந்த பரிசு வேண்டாம். சொல்லுப்பா, சொல்லு, என்ன பரிசு கொடுக்க போற? சொல்லு. உடன் பிறந்த உன் தங்கை. ஆமாண்டா, தகுந்த பரிசு தகுந்தா, தக்க பரிசுடா. பெண்களுக்கு உயிராக மதிக்கக்கூடியதை கற்புங்க. ஆமாண்டா, அந்த கற்பை காப்பாற்றி காப்பாற்றி விட்டா. அவங்க ஒரு கையும் காலை எடுத்துட்டான். நான் கற்பை காப்பாத்தேன். போய் நான் போய் எங்க அம்மா கேட்டுன்னு தான் வரணும். அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரல. ரொம்ப தலாங்க காம கயிறு கட்டி என் கழுத்துல ஏசி வச்சுதான் வெளியே காணும். எங்க 15 பேர் உயிராடி எடுக்கிற
மொத்தம் வயிற்றுல இருக்கும்போது மொத்தம் நான் குடும்ப பத்திரம் பண்ணி நான்டா ஒரு குத்து நான்டா ஒரு கும்பல் என்னோட சந்தேகம் என்னதான் சாப்பிட தக்காளி பழம் கூட தொடர்ந்து இருக்கீங்க ஸ்வீட் பண்றாங்க தலைவர் போட்ட மாதிரி எத்தனையோ உள்ள சாப்பிட்டு போறாங்க நல்ல எண்ணெய் இருக்கணுங்க உங்களுக்கு மட்டும் இப்ப எதிராக வாங்குற பணத்தை எடுத்து போய் நீங்க ஃபுல்லா கடிச்சிட்டு நம்ம கையில பட பிரகாஷ் டாக்டர் கொடுத்துடணும் இதே மாதிரி தான் குத்திட்டு வர போட்டு சிப்ஸி கலப்பட போயிடுச்சு என்ன செய்வது திருமலை ஐயோ அது ஒரு விகடகவி இனி மற்றவங்களை காட்டுற பகவான் ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்க எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம் இது நாள் வரையிலும் திருமண ஆசையை அறவே வைத்திருந்தேன் என்னுடைய நாட்டு மக்களின் நலனே என்னுடைய நலனை கருதி மக்களுக்காகவே வாழ்ந்து விட்டேன் எந்த ஒரு பெண் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது அந்த அடர்ந்த கணவன் எப்போது உடைய தங்கையின் முகத்தை பார்த்தேனோ அப்போதே உன் தங்கைதான் எனக்கேற்ற மங்கை என்று முடிவும் செய்து விட்டேன் மணந்தாலும் தங்கையத்தான் மணக்க வேண்டும் தங்கை என்று திருமணம் செய்து கொடுங்க சந்தோஷமா கண்கலங்கமா காப்பாற்றுவது என்னுடைய கடமை உங்க நாடு தென்காசி பட்டினம் ஓ நம்ம சினிமால பாப்போம் தென்காசி ஐயா உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லிவிட்டு உடைய தங்கின் விருப்பத்தை கேட்ட திருமணம் செய்யுங்க தங்கா அண்ணா தங்கா உன் கற்பை அவர் காப்பாற்றிருக்கின்றார் இருந்தாலும் அவர் ஒன்று ஆசைப்படுகின்றார் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் உனது விருப்பம் என்னம்மா அண்ணா பிறந்த நாள் முதலாக உங்களுடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே நான் மறுப்பு தெரிவித்ததே கிடையாது அண்ணா இதுதான் உங்களுடைய ஆசை என்றால் உங்களுடைய விருப்பப்படியே எனக்கு திருமணம் நடக்கட்டும் ஆகட்டுமா மனைவி தங்கைக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டு திருமணமா அந்த குழந்தைக்கா என்ன சொல்றீங்க என்ன பண்ணுடா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது கன்னிப்பருவனுக்கு மங்கை பருவம் இருந்து விட்டார் அதனால் தகுந்த ஆடவரை நான் ஒரே தங்கச்சிக்கு என்ன செய்யணும் என் ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்ன தெரியுமா சேதனம் அண்டாளை எட்டு முண்டாளை எட்டு வைரம் வைடூரியம் தங்கம் கோமலகம் அனைத்து என் தங்கைக்கு நான் சீராக கொடுக்க போகின்றேன் கூட போன ஒரு என் மனைவியிடம் ஏன் என் தங்கைக்கு சீர்வரிசைகள் எண்ணில் அடங்காத கணக்குகளாக இருக்க வேண்டும் எண்ணிக்கையில அடங்காத அந்த அடங்காது கல்யாணம் நடக்குது திருமணம் திருமணம் ஐயா வாழ்க்கையில இன்புற்று எந்தவித குறையில்லாமல் சீரம் சிறப்போடு வாழ வேண்டும் ஐயா சந்தோஷமாக தங்கச்சாண்ட ஒரு சிறிது வார்த்தை பேசிட்டு காய வச்சு போட்டு ஊத்து வாடிக்கொண்டிருக்கின்றது என்னம்மா காரணம் அம்மா நான் பிறந்த நாள் முதலாக உன்னை விட்டு
எதற்காக நான் இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நீங்கள் செய்து வைக்க வேண்டும்? உன்னை பிரிந்து நான் எப்படி நான் வாழ போறேன்? உன்னை பிரிந்து வாழ ஒரு வாழ்க்கை எடுக்க வேண்டும் அண்ணா. அண்ணா அண்ணா, எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என் நினைவில் உன்னை விட்டு பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் மறக்க முடியுமா? காற்றிலே உன்முகம் தெரியும், காற்றிலாடு ரோஜா சிவந்தே இருப்பேன். அன்பு உண்மையாய் வந்து உன்னை அணைப்பேன். எங்கிருந்த போதும் மறக்க முடியுமா? என் நினைவில் உன்னை விட்டு பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் மறக்க முடியுமா? பூவும் இல்லை, பொட்டும் இல்லை, புன்னகை இல்லை, நீ இல்லாத உலகத்திலே சந்தோஷமில்லை. வாழ்வும் இல்லை, வசந்தமில்லை, நிம்மதியும் இல்லை. எங்கிருந்த போதும் மறக்க முடியுமா? இருந்து விட்டார்கள் அம்மா. தந்தை என்ன உரைத்தார்கள்? நீ தவறு செய்து விட்டாய். தங்கி இருக்க நீ திருமணம் செய்து விட்டாயே மகனே. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை யாருமே பார்த்திருக்க கூடாது. இப்படிப்பட்ட தீர்மானத்தை யாருமே செய்திருக்க கூடாது. நல்ல தம்பியாக இருந்து நல்ல அண்ணனாக எனக்கு மகவாதில்லை அம்மா. தந்தைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றும் என்று நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து விட்டேன் அம்மா. இந்த அண்ணன் இருப்பேன் அம்மா. கூட பிறந்த பரப்பே அண்ணா. ஐயா ஐயா, கண் கலங்க வேண்டாம் ஐயா. குழந்தை நல்ல முறையில வாழ்ந்தா உங்களுக்கு தான் மன சந்தோஷம். பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வாழ்வதற்காக செல்கிறது. தாய் தந்தை இருக்கும் பொழுது பெற்றெடுத்த மகளுக்கு என்னென்ன சீர்வரிசைகள் கொடுப்பார்களோ அதே போன்று உன் உடன் பிறந்த தங்கைக்கு
எண்ணில் அடங்காத சீர்வரிசை. என்னென்ன சீர்வரிசை சொல்லுங்க. இந்த பாவி நான் எடுத்து நிக்கிறேன். செல்லத்தங்கா சீதானமா சீர்வரிசை நல்ல தங்கா செல்ல தங்கா சீதானமா சீர்வரிசை மாடு கட்டி போரடித்தால் மாளாதம்மா நின்று நல்ல தங்கா நல்ல தங்கா சீதானமா சீர்வரிசை அனைத்து சீர்வரிசைகளுக்கு நான் கொடுத்து விட்டேனம்மா. இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே கொடுத்திருக்க மாட்டார்கள் அம்மா. ஏனம்மா என் கூட பிறந்த பிறப்பே அண்ணா, உன்னை பிரிந்து நான் எப்படி நான் வாழ போறேன்? நான் பிறந்த நாள் முதலாக தாய் முகத்தை பார்த்தது கிடையாது, தந்தை முகத்தை பார்த்தது கிடையாது. அண்ணா, என்ன மார் மீது தோல் மீது பார்த்து வருது என் பிறப்பே. உன்னுடைய கூட பிறந்தவை நான் பிறந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேனோ எவ்வித ஒரு குறைகளும் இல்லாம அதே போட்டு நான் புகுந்த வீட்டுல வாழ்றேன்னு எனக்கு என்ன நடக்காத சீரெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறியா? உன் கூட பிறந்தவனுக்கு எல்லாம் சிறை கொடுத்துட்டியா? கிடையாதுண்டா, இன்னும் ஒரு சிறடி எனக்கு விழுக்கலண்டா. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே கொடுத்திருக்க மாட்டார்களே. அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் இன்னும் ஒரு சீர்வரிசை நான் கொடுக்கவில்லையா? என்ன வார்த்தை உரைத்து விட்டேன் அம்மா. என்ன சீர்வரிசை அம்மா? எனக்கு இன்னும் ஒரு சிறடி கொடுக்கலண்டா. பால் குடித்த பாலாடையோ பால் குடித்த பாலாடையும் பாங்குடனே தாரும் அண்ணா. மோர் குடித்த தங்க கிண்ணோ பாங்குடனே தாரும் அண்ணா. கூட பிறந்த இந்த பாலாடைய தங்க ஒரு கூட தெரியாது. இந்த பாவி நான் திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போன பிறகு இந்த கள்ளி வயிற்று ஒரு கரும்பு பூத்துதுன்னா, இந்த அள்ளி வயிற்று ஒரு அரும்பு பூத்துதுன்னா, முத்து தவமிருந்து முன்னினார் சுமந்து என்னை பெற்றெடுத்தார்கள் என்னுடைய தாயே. நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன தங்க பாலாடலையோ தங்க மோர்க்கிணத்திலையோ என்ன பால் விட்டு சீராட்டி வளர்த்தார்களே. நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உன் தாய் மாமா கொடுத்த சீரின்னு சொல்லி நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பால் விட்டு சீராட்டி அன்போட பண்போட பாசத்தோட வளர்ப்பேன்னா உன்னுடைய காலத்தினால் எனக்கு கடைசியா அண்ணா என்று உன் மனதால் வைத்தால் அடுத்துடைய அண்ணன் அங்கே இருப்பேன். கவலைப்படாதம்மா, நலமோடு சென்று வா நாட்டுக்கு. ஐயா ஏதும் அறியாதவள் ஐயா, சின்னது
நான் திருமணம் செய்து வைத்து விட்டேன் உங்களுக்கு. நீங்கள் தான் ஐயா என் தங்கையை பார்த்துக் கலங்காத அமுத்தி வைங்க கலக்க வேண்டாம் ஐயா. பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் கண் கலங்காமல் காப்பாற்றுடைய கடமை. ஆகட்டும் ஐயா. தங்கை எந்த குறையிலும் காப்பாற்றுறேன். காப்பாற்றுறையா? நான் நம்பித்தாப்பா அனுப்புறேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கண்ணுக்கு கண்ணா இருந்து வளர்த்த குழந்தை எதனா பண்ணிட்டு போறடா. ஒரு நாட்டில் வேலைக்காரா இருந்தோம் இளவரசி மீது இந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்கிறாரு. நாங்க பண்றோம். அந்த பணத்துக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியது. ஐயா அம்மா, அழாத போமா. அழாதி ஐயா, அழாதி ஐயா. உன் தங்கச்சி எங்கங்க போறா? புகுந்த வீட்டுக்கு நல்ல முறையில வாழ போறா. நல்ல முறையில வாழ்ந்தா யாருக்கு பெருமை? எனக்குதான் பெருமை. இந்த நல்ல அண்ணனுக்குத்தானே பெருமை. நல்ல அண்ணனுக்குத்தானே பெருமை. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஏன் கல்யாணம் எப்ப நடக்குது? ஐயோ, ஆடி ஒண்ணு சேரக்கூடாது. குழந்தை வயசுக்கு போறேன். புறப்பட்டு போகலாம். இது நமக்கு திருமணம். அதை நினைத்தாலே இனிக்கின்றது. இத்தனை ஆண்டு காலமாக எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். இதனால் தான் திருமண ஆசை பெருத்திருந்த உன்னை பார்த்ததும் இந்த உலகத்தையே மறந்துவிட்டேன். இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணிய மரமாக இருக்கிறது. இந்த சில்லற வீசு மெல்லிய காற்றில் உன்னை பார்த்ததும் இந்த உலகத்தையே மறந்துட்டேன். வாழ்நாள் முழுவதும் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். கண்டே நிலத்தங்கா வாழ்வின் ஒரு நாளோ திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். வாழ்வின் ஒரு நாளோ திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். அடங்க தருவாய மருந்து பார்க்க பார்க்க துடிக்காதோ பருவம் கண்டு திகைக்காதோ ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள். காமம் கணை கண்ணில் பாயும் அதை கண்டு கண்கள் துவையேறும். காணல் நீர் போன்ற காமம் கரை கண்ட ஆணில்லை யாரும். திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள்.
ஓடிப்பா அம்மா, சும்மா குழந்தை கையில கூட்டு ஒன்னும் பண்ண மாட்டேன் போடா பாத்துறியா ஒன்னும் பண்ண மாட்டேன் போடா நான் சந்தோஷமாக